வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் அட்டாக் கேப்சூல் 2024 என்ன நடந்தது, யாரெல்லாம் வெற்றி பெற்றா, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்கோங்க. முதலாக WWE ஷோ ஆரம்பித்த உடனே அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடத்த போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற செகண்ட் மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐ குயிட், இதில் பின்ஃபால் எதுவுமே கிடையாது. மைக் எடுத்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையாக சொல்லணும், அப்போ தான் இந்த மேட்ச் முடியும். ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் சரி ஏஜே ஸ்டைலுக்கும் ஓ ஏஜே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸுக்கும் சேர் பண்ணுறாங்க. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போய் சண்டை போடுறது, சேர் எடுத்து சண்டை போடுறது, வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேட்சை ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோடைய அந்த பழி வாங்குகிற படலும் இருக்குது, அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஏஜே ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா வெப்பன்லாம் எடுத்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாரு, அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் ஹை குவிட் சொல்லலை. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாரு, ஆனாலும் கோடி ரோட்ஸ் ஹை குவிட் சொல்லலை. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கோடி ரோட்ஸோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் ஷோ பார்க்க வந்துருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது. ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அடிக்க போகிறாரு, கோபம் வந்துருச்சு, கையில் இருக்கிற விலங்கெல்லாம் அப்படியே எடுத்துட்டு 3 ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஏஜே ஸ்டைலுக்கு போடுறாரு. மேட்ச் அவ்வளோதானான்னு பார்த்தா இப்போ தான் அவருக்கு உத்தரகம் ஒருத்து போல இருக்குது. அந்த ஸ்டீல் ஸ்டெப் இருக்குல்ல, அதை தூக்கி கோடி ரோட்ஸ் மண்டையில் போட்டு கோடி ரோட்ஸோடைய மண்டையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கோடி ரோட்ஸ் வந்து ஏஜே ஸ்டைலுடைய மண்டையை உடைக்கணும்னு சொல்லிட்டு வராரு. இதை பார்த்து பயன்ட்டார் ஏஜே ஸ்டைல். ஐ குயிட்பா, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. யோவிஸ் த வினர் இஸ் கோடி ரோட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏஜே ஸ்டைல் தான் வாயால் தோத்துட்டேன்னு சொல்லிட்டார்ல. ஆனாலும் சும்மா உடைய ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து ஏஜே ஸ்டைலோட மண்டையிலேயே ஒரு போட்டதுக்கப்புறமா டைட்டில் தூக்கி காட்டாரு. என்ன எதிர்க்க எவனடா இருக்கான்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவா கையை கட்டிட்டு நிற்கிறாரு. அடுத்த ஆப்பு நான் தாண்டி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஏன்டா எனக்குன்னே உங்கள் ஆத்தா அப்பா பெற்று வச்சுருப்பாங்களாடா, அழகுறத்த மாதிரி வாரிங்களாடான்னு வந்து கோடி ரோட்ஸ் பார்க்காரு. பிளட் லைன் சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. காப்பாற்ற யாருமே இல்லையா, என்ன நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆட்டனும் கெவின் ஓவன்ஸ் வராங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் பிரதர்ஸ் அட்டாக் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து சேவ் பண்ணிட்டாங்க. அதுலேயும் நம்ம ராண்டி ஆட்டன் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு பாருங்களேன் நம்ம கோடி ரோட்ஸோட டைட்டில், அது அட்ஸாக வேறு லெவலில் இருந்தது. ராண்டி ஆட்டன் கோடி ரோட்ஸ் மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒன்று சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலையும் அலற விட்டாச்சு, பிளட் லைன் பிரதர்ஸையும் அலற விட்டாச்சு. ஒருவேளை சம்மர் ஸ்லாம் இருக்குமோ, சே இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஃபார் த WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இதில் ஆல்ஃபா டயர் மற்றும் பியாங்கா பெலர், ஜார்கார்கில் மற்றும் ஸ்டோகி ஸ்டாக், பியாங்கா பெலர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா ஃபர் மற்றும் ஈஷாண்டவா இவங்களுடைய ஹோம் கண்ட்ரியில் நடக்கிற ஒரு மேட்ச்சு. அதனால் இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால தான் இவங்க இந்த மேட்ச்சில் ட்ரிபிள் த்ரெட்டாகவே ஆட் பண்ணது. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. பியாங்கா பெலர் மற்றும் ஜார்கார்கில் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு பவர் ரெஸ்லர். தனித்தனி டிவிஷனில் தனித்தனியாக சண்டை போடுறவங்கள இப்போ டாக் டீம் டிவிஷனில் டாக் டீம் டைட்டில் கொடுத்ததுனால ஒன்றா இருந்தாங்க. பட் நான் இதே இவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவை கொண்டு வந்தாங்க போல இருக்குது. எஸ், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஷயானா பிஸ்லர் பீட் பண்ணி அந்த நியூ WWE உமன் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா இஷாதாவா வின் பண்ணியிருக்கிறாங்க மற்றும் ஆல்ஃபா ஃபேரும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பிக்கஸ்ட்டு வச்சு ஒரு ஹோம் கண்ட்ரியில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது சாதாரண வெற்றி இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் டீம் டிவிஷன் WWE இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மார்க்கை போடுற அளவுக்கு WWE காட்டாமல் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து பிராண்ட் நியூ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது ஒரு நல்ல விஷயம். இவங்க சாம்பியனாக இருக்க வரைக்கும் WWEயில் கொஞ்ச நாள் நல்லா காட்டுவாங்கல்ல, அந்த நியூ WWE உமன் சாம்பியனை பார்த்தீங்கன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க. பியாங்கா பெலர் ஜாக்கார்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக், என்னடா நம்ம தோற்று போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் சொன்ன மாதிரி தான், இவங்க ஒரு பவர் ஹவுஸில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இவங்கள டாக் டீம் டிவிஷன்லாம் வச்சுக்க முடியாது, எப்படியாவது பார்த்தீங்கன்னா பிரிச்சாகணும். அதனால இவ்வளோ சீக்கிரம் பிரிச்சுக்கிட்டாங்க. சம்மர் ஸ்லாம்லாம் சிங்கிள்ஸ் மேட்ச் வரும், அடுத்த வருடம் ரசல்மேனியான்னு சொல்லிட்டு நிறைய மேட்செல்லாம் இருக்குல்ல, அதனால் இப்படி பண்ணிட்டாங்க போல இருக்குது. சரி, ஓகே, நியூ சாம்பியன்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதரவை தெரிவிப்போம்.
அடுத்த மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஜாக்கர் கேபிளுக்கும் நம்ம சாமி ஜெயினுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பகையை முடித்து வைக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ஃபா அகாடமியோட பார்த்தீங்கன்னா ஜாக்கபிள் வாராரு, சாமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவோட வாராரு. இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது. ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா WWE ரீசைனிங் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஏடா ஓட்டிஸ் ஏதாவது பண்ணி என்னை வின் பண்ண வைடா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா ஜாக்கபிளோடைய அந்த வம்பு தும்பு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்குது. மேக்ஸ் டுபி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது முடியலை அவங்களால. ஆனால் அவங்க நல்லவங்கல்ல, தொட முடியலை, நல்லவங்களால் அடிக்க முடியலை. ஸோ இந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டுபியை லைட்டாக ஜாக்கபிள் வந்து அட்டாக் பண்ணி கீழே உள்ள மாதிரி கட்டாங்க. ஓட்டிஸ் அடிக்கலாம் போகிறாரு. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் டுபியை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக பொட்டலம் தூக்குற மாதிரி தூக்கிட்டு காலை மகளே கலங்காதே அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஓட்டிஸ் இந்த ஸ்டோரியில் நீ தான்ப்பா வாழ்கிற. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து மீண்டும் ஜாக்கபிளை பீட் பண்ணி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. இப்போ நடக்கிறத பார்த்தா ஜாக்கபிள் வந்து வாழ்க்கை முழுக்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பு ஒரு சிங்கிள் ட்ரீட்லாம் வின் பண்ண கிடையாது. சாமி ஜெயின் கிட்ட தான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கொடுப்பீங்க. சரி ஓட்டிஸ் இருக்கிறத பார்த்தா நான் ஓட்டிஸை வச்சாச்சு, இல்லாட்டா ஏதாவது ஒரு முறையிலையாச்சும் ஜாக்கபிள் வந்து இன்றைக்கி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு முறையில் நினச்சேன். பட் நான் WWE இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களா, இதுக்கப்புறம் தெரிஞ்சா போச்சு. வாழ்நாள் முழுக்க ஜாக்கபிள் தான் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்க போகிறாரு. எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து தோக்க போகிறதில்ல அப்படின்னு. ஜாக்கபிள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மோத தான் செய்வார் போல இருக்குது, வின் பண்ண மாட்டார் போல இருக்குது. ஓட்டிஸோடைய இந்த பார்வையை பாருங்களேன், நம்ம மேண்டி ரோஸை தூக்குன மாதிரியே இருக்குல்ல. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டார். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். பைப்பர் நியூமனுடைய ஹோம் கண்ட்ரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெய்லிக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. இந்த மேட்ச் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற மேட்ச் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பைப்பரினுடைய ஹோம் கண்ட்ரினால ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம செல்சி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நிற்கிறாங்க. ஸோ ஓகே, செல்சி ஸ்க்ரீன் எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் ட்ரெஸ்ஸில் தானே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. பெய்லி வராங்க, மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்சில் எப்படியாவது பைப்பர் நியூவை வின் பண்ண வைக்கணும், நியூ சாம்பியன் ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க நம்ம செல்சி ஸ்க்ரீன். ஏன் ரேமஸ்டோரியோ மாஸ்க் மாதிரியே போட்டுட்டு நான் அவள் இல்லை, நான் வேற ஒருத்தி, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் ரெஃப்ரீஸ் எல்லாம் பார்க்காம இருக்க போகிறாங்க, அதெல்லாம் நல்லா பார்த்துட்டானுங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி யார் வெற்றி பெறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பெய்லி தான் வந்து அவங்களுடைய உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணுறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னையோடைய மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடக்க போகுது. WWE வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ட்ரூ மேக்கின்டையருக்கும் டேமியன் பீர்ஸுக்குமான. ட்ரூ மேக்கின்டையருடைய ப்ரோக்கன் ட்ரீம் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ மேக்கின்டையர் வரும்போதே எல்லாருமே வாழை தூக்கிட்டு அந்த சூப்பர் இன்ட்ரோன்னு சொல்லுவோம்ல, அந்த சூப்பர் இன்ட்ரோவை கொடுத்து தான் ட்ரூ மேக்கின்டையரை பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. அதே மாதிரி டேமியன் பீர்ஸுக்கும் நல்ல வரவேற்பு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்மையாக தான் கொண்டு போகிறானுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுறாரோ அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டானுங்க. அதுலேயும் ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா கிளைமர் போட்டு 1, 2 அப்படி இருக்கும்போது ரெஃப்ரிக்கு அடிபட்டுட்டு, சரி ரெஃப்ரிக்கு இல்லாமல் என்ன தான் பண்ண போகிறானுங்க அப்படின்னு பார்க்கும்போதா நம்ம சிஎம் பங்கு வணக்கம் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு. நான் தான் ரெஃப்ரின்னு 1, 2, 3 அடிக்காமல் நிற்கிறாரு. ட்ரூ மேக்கின்டையருக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஏன்டா நான் வின் பண்ணும்போது மட்டும்தான் நீ வருவியா, டைட்டில் வின் பண்ணும்போது மட்டும்தான், ஏன்டா ராயல் ரம்பில் ஒன்று வின் பண்ண வைக்காமல் தடுத்தது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி ரைட்டு போல இருக்குது. ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டார். அதுக்கு முழுக்க காரணம் சிஎம் பங்கு. சிஎம் பங்கு நீ வந்ததுக்கு நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டோம் ஐயா, இன்றைக்கி வந்து இப்படி பண்ணிட்டேயா. உண்மையிலே இந்த மூமெண்ட் வந்து ஒரு அன்ஸ்கிரிப்ட் மூமெண்ட்டா இல்லாட்டா என்னன்னு சொல்லுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் ட்ரூ மேக்கின்டையருடைய ஹோம் கண்ட்ரியில் வச்சு அவனை செஞ்சு விட்டுட்டீங்கப்பா. அவன் பொருளை எடுத்து அவனே செய்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா WWE கண்டிப்பாக பாராட்ட முடியாது. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் வெற்றி பெற்றிருந்தால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கும். அதை பண்ணாமல் விட்டானுங்க. சிஎம் பங்கு உனக்கு ஒரு எதிர்ப்பு கூட்டமே கிளம்ப போதியா, உங்களுக்குள்ள சம்மஸ்லாமில் ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்கியா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.